முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சமைச்சிட்டேன். அவர் வந்தாருன்னா கொஞ்சம் பேக் பண்ணி அனுப்பிட்டு அப்புறமா கொஞ்சமாக சாப்பிடணும். ரொம்ப பசியாக இருக்குது. காலையிலேருந்து அத்தை என் கண்ணு முன்னாடியே வரல. அப்படியே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இவ்வளோ கணத்தையும் சமைச்சு முடிச்சிட்டேன். இனி வந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறாங்களோ தெரியல. அதை நினச்சாலே தலையெல்லாம் சுற்றுது எனக்கு. சரஸ்வதி, என்னங்க ரெடி ஆயிட்டீங்களா? இருங்க, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், எடுத்துட்டு வர்றேன். ஏய் மெதுவா போ. ஏன் இப்படி ஓடிட்டு இருக்க? காலையிலே சீக்கிரமாவே எஞ்சிட்டா போலையே. அம்மாவை காணோம், எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. சரி, எப்படியோ கண்ணு முன்னாடி வராம இருந்தா சரிதான். சும்மா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருந்தா சரிதான். ஏய், அது என்னது? ரவா இட்லி தாங்க செஞ்சேன், இந்தாங்க சாப்பிடுங்க. ஏய், என்ன பயம்லாம் விட்டு போச்சா? நீங்க வேற, உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. இதுல நீங்க வேற. அப்படியா? காலையில எஞ்சி இவ்வளோ சமைச்சிருக்க, பயம் இருக்க மாதிரி தெரியலையே. என்ன உன் அத்தை வெளியே வரல போல? அதை எங்க கேக்குறீங்க? அத்தை காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லை. அதனால தான் சீக்கிரமா இஞ்சி சமைச்சேன். பாப்பா என்ன பண்றா? அவன் இன்னும் எழுந்திருக்கல சரஸ்வதி, தூங்கிட்டு தான் இருக்கா. சரி, நீங்க இதை சாப்பிடுங்க. நான் லஞ்சு உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன், தந்துடுறேன், எடுத்துட்டே போயிடுங்க. அப்படியா? நீ லஞ்ச் எல்லாம் சமைச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சேன். இல்லைங்க, இப்போ ஆஃபீஸ்ல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு நீங்க வர முடியாதுல்ல, அதான் சமைச்சிட்டேன். சரி, நல்லதா போச்சு, எடுத்துட்டே வா. எங்க அம்மாவை கண்டா அப்படி பயப்படுற சரஸ்வதியா இன்னைக்கு காலையில எஞ்சி இவ்வளோ பண்ணிருக்கா? ஆச்சரியமா இருக்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிருக்க மாட்டேன். இந்த வீட்டுல இருந்தே அவங்கள ஒரு கை பார்த்துருக்கலாம் போலயே. வெளியே போய் இவ்வளோ கஷ்டப்படணும்னு இருந்திருக்கு. என்ன பண்றது? கடைசியாச்சும் எனக்கு புத்தி வந்து இந்த வீட்டுக்கு வந்தனே, அது வர நல்லது. இல்லைன்னா நடு தெருவுல எங்க போய் நிக்க. இந்தாங்க லஞ்ச் பாக்ஸ். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் கறி தான் வச்சிருக்கேன் இன்னைக்கு. ஃபிஷ்ஷா? ஃபிஷ் யார் வாங்கினா? ஃப்ரிட்ஜில் இருந்ததுங்க, நான் பேசாம எடுத்து சமைச்சிட்டேன். ஏய், பரவாயில்லையா? இவ்வளோ தைரியம் வந்துடுச்சா உனக்கு? நீங்க வேற, உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வெளியே காட்ட முடியுமா? இந்த அளவுக்கு தைரியமா இருக்கதே நல்லதுதான். இல்லைன்னா எங்க அம்மா கிட்ட எல்லாம் இருந்து நேரம் கழிக்க முடியாது. எங்க ரொம்ப பயமா இருக்குங்க. அத்தை வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா என்னங்க பண்றது? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரஸ்வதி, தைரியமா இரு. நான் சீக்கிரமா வர பாக்குறேன். சரியா? கிளம்பட்டுமா? சரிங்க. ரொம்ப பசியா வேற இருக்கு. கொஞ்சமா வச்சே சாப்பிடுவோம். அவங்க கிச்சனுக்கு வர்றதுக்குள்ள சாப்பிட்டுட்டு இங்க இருந்து இடத்த காலி பண்ணிடுவோம். இல்லைன்னா அப்புறம் வந்து சாப்பிட கூட முடியாது. அவங்களுக்கு பயந்தே சாப்பிடாம இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்பவே சாப்பிட்டாதான் உண்டு. கடைசியில் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. கடன் எதுவும் இல்லாம இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். தனியா இருக்க வாழ்க்கையே அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். திருப்பியும் இந்த வீட்டுக்கெல்லாம் வந்து கஷ்டப்படணும்ட்டு இருக்கு. என்ன பண்ண? இப்படி எல்லாம் வச்சு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. என்னது கிச்சன்ல யாரும் நிக்காவ? யார் மணி? நீங்க யாரு? நான் உங்ககிட்ட காக்கத்தில நீங்க ஏன்ட்ட காட்டிட்டு இருக்கீங்க? நான் யாரா? நீதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க, அப்ப நீதான் யாருன்னு சொல்லணும். வீடு எப்படி திறந்தா கிடந்துச்சு, பேசாம உள்ள வந்துட்ட. அட என்னம்மா இப்படி சொல்றிய? நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறவ. நீங்க யாரு? ஓ, வேலைக்காரியா? நான் தான் இந்த வீட்டோட மருமக. மருமகளா? ஆமாம்மா, நான் தான் இந்த வீட்டோட மருமக. என்னம்மா விளையாடுறீங்களோ? இந்த வீட்டுலதான் யாரும் பசங்க கிடையாத, மருமகன் திடீர்னு வந்து முளைச்சு நிக்கிறிய. யாரு நீங்க? ஒழுங்கா சொல்லுங்க. இல்லங்க, உண்மையிலே நான் இந்த வீட்டோட மருமக தான். அட என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கிய? இந்த வீட்டுல உள்ள பையன் தான் இறந்து போயிட்டான்ல. என்ன சொல்றீங்க? இறந்து போயிட்டாரா? ஆமா, இந்த வீட்டோட முதலாளி அம்மா அப்படித்தானே சொன்னாவ என்கிட்ட. என் பையன் ஒரே ஒரு பையன், அவனும் இறந்து போயிட்டான்னு. என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆமாமா, அப்படித்தான் சொன்னாவ. இப்ப திடீர்னு நீங்க வந்து நிக்கல, அதான் எனக்கு யார் எவருன்னு புரிய மாட்டேங்கி. ஏட்டி அரசி. என்னம்மா? நீங்களும் ஒரு தாயா? அறிவில்ல கொஞ்சம் கூட. ஏட்டி அரசி, என்னடி நடந்துச்சு? அவ ஏன் தட்டத்திக்கு போட்டு ஓடுறா? முதலாளி அம்மா, நீங்க என்னம்மா சொன்னீங்க என்கிட்ட? என்னடி சொன்ன? வீட்டு வேலையை பாருன்னு தானே சொன்னேன். ஐயோ, அது இல்லம்மா. அது இல்லனா வேற என்ன? இல்லம்மா, உங்களுக்கு பையன் யாரும் இல்ல, இறந்துட்டான்னு தானே சொன்னீங்க. இப்ப என்ன மருமகன்ட்டு ஒரு பொண்ணு இங்க வந்து நிக்கா? ஆமா. ஏட்டி, இறந்தெல்லாம் போகல, இந்த வீட்டை விட்டு போயிட்டான். அட பாவமே, இது தெரியாம அந்த பொண்ணு கிட்ட போய் நான் இப்படி சொல்லிட்டேனே. எப்படி சொன்ன? முதலாளி அம்மாக்கு பையனே கிடையாது, இறந்து போயிட்டான்னு சொல்லிட்ட. நீ சொன்னதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பவாச்சு இந்த வீட்டை விட்டு போகட்டும்.
அம்மா என்ன ஆச்சு? உங்க மகனும் மருமகளும் இங்க வந்திருக்காங்க போல. அதெல்லாம் குடும்ப விஷயம். அதை எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க? நீ எதுக்கு இங்க வந்த? சமையல் பண்றதுக்கு. அப்புறம் என்னடி, அந்த வேலையை பாரு. அதை எங்க நான் பார்க்க? உங்க மருமக ஊருக்கே சாப்பாடாக்கி வச்சிருக்காளே. எவ்வளவு திமிரு இருந்தா இவ சமையல் பண்ணிருப்பா. இவளை யாரு கிச்சனுக்கு வர சொன்னா? சரி விடுங்கம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல அவங்க இந்த வீட்டுக்கு வந்து, அதான் சமையல் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க போல. நினைப்பா. இங்க பாரு, இது எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பின்ல ஊத்து. நீ ஃப்ரெஷ்ஷா ஏதாவது சமைச்சு வை. அப்புறமா எனக்கு ஒரு பாதாம் பால் எடுத்துட்டு வா. அம்மா இதெல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட சொல்றீடா, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏமட்டி? அப்புறம் என்னம்மா, எல்லாம் அழகழகா காய்ச்சி வச்சிருக்காங்க, பார்க்கிறதுக்கு அம்புட்டு அழகா இருக்கு, அத போய் குப்பையில ஊத்த சொல்றீங்க? இங்க பாரு, அவ கையால சமைச்சதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். எல்லாத்தையும் நீ சாப்பிடுனா சாப்பிடு, இல்லனா தூர கொட்டு. அப்ப சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணா ஏதாச்சும் செஞ்சு தர்றேன். சட்டுப்புட்டுன்னு வேலையை பாரு. சும்மா அவகிட்ட ஏதாவது கதை அளந்துட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்தியோ அந்த வேலையை தான் பார்க்கணும், புரியுதா? சரிம்மா. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்ட்டு ஒன்னும் புரிய மாட்டேங்க. இந்த அம்மா தான் என்கிட்ட இப்படி சொன்னாவ, இப்போ என்னன்னு பார்த்தா திரும்பி பக்கத்துக்குள்ள மருமகன் ஒருத்தி வந்து நிக்கிறா. என்னதான் நடக்குதோ தெரியல. இது எப்படியோ கொஞ்சம் என் வேலையை இலகுவாக்குற அளவுக்கு சமைச்சாது வச்சிருக்காங்களே. இந்த அம்மா என்ன இதை பார்த்தா இருக்க போது, இதையே இன்னைக்கு வச்சு ஒப்பேத்திர வேண்டியதுதான். தூரத்துக்கு கொட்ட முடியுமா? பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. இது என்ன, இட்லிக்குள்ள முந்திரி பருப்பு கிடக்குது. பரவாயில்லையே, இந்த அம்மாவோட மருமக நல்ல சமைப்பாங்க போலயே. பாவம், இந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி முழிக்கிறாங்க போல. அழுதுகிட்டே போயிட்டாங்க. யாராச்சும் உயிரோட இருக்க பையனை இறந்து போயிட்டான்னு சொல்லுவாங்களா? என்னதான் ஆளோ தெரியலம்மா, பாக்குறதுக்கு எரிச்சலா வருது. இவங்க நம்ம கிட்டதான் இப்படி கோவமா நடந்துக்கிடுறாங்கன்னு பார்த்தோம்னா மருமக கிட்டையும் அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க போல. அது என்ன, பையன்கிட்டையும் அப்படிதான் நடந்துக்கிடுறாங்க போல. என்னமே செய்யட்டும், நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம வந்தமா வேலையை பார்த்தோமா, 2 இட்லி தூக்கி வாயில ஓட்டமான்ட்டு இருப்போம். இந்த விஷயத்துல தலையிட்டு நமக்கு என்ன அவார்டா தரப்போறாங்க? அவார்டு. ஆனா என்ன, மனசுதான் கேட்க மாட்டேங்கி. பாவம் போல இருக்கு அந்த பிள்ளைய பார்த்தா. அந்த அக்கா வந்தா கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா ஓடியே போயிட்டாங்களே. கீழே போட்டுட்டு ஓடிட்டாங்க சாப்பாட்டு தட்டையே. சரி, இதை எடுத்து வச்சுட்டு அந்த அக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் கொடுப்போம். பாவம் பசிச்சதுன்னு தானே சாப்பாடை போட்டு சாப்பிட பார்த்துருப்பாங்க. அதுக்குள்ள என் வாய் சும்மா கிடக்காம